ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா திருச்செந்தூர். பல்லடன்ட்டு திருச்செந்தூர் போறோம். இடையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 12 மணி 2 மணிக்குள்ள போயிடலாம் பல்லடத்துல இருந்து. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை. போயிட்டு உங்களை மீட் பண்றோம். டாடா பை. எவ்வளோ வேகமாக போகிற மாதிரி காமிக்குது. எடுத்துட்டியா இந்த மலைக்கு? ஹாய். இங்கே பாரு, போகிற நேரத்துக்கு ஓகேவா? சாம்பார் ஏசி போடணும். சாப்பிட வந்தாச்சு, மதுரைக்கு வந்துட்டோம். பேசுனேன் கிட்டத்தில் வா. ஓகே, நல்லா தெரிஞ்சா மதுரைக்கு வந்தாச்சு. வெஜ் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். சாப்பிட்டு பயணத்தை தொடங்கலாம் திருச்செந்தூருக்கு. காலையில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தோசை, கேசரி கொடுத்துருக்காங்க, வடை கொடுத்துருக்காங்க, சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் முடிச்சுட்டு தீபிகா பை. ஹாய். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸ்ரீ நெல்லை லட்சுமி பவன். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. தோசை சூப்பராக இருந்துச்சு, வடை நல்லா இருந்துச்சு, கூட எக்ஸ்ட்ராவாக கேசரி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, சாப்பிட்டாச்சு நல்லபடியாக. மதுரை வந்துட்டோம், கிளம்பலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் என்னெல்லாம் போகிறோம், இங்கெல்லாம் வரோம் அப்படின்ட்டு வீடியோ போடுறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய். சாப்பாடு எப்படி இருந்துச்சு பாப்பா? நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பாடு என்ன சாப்பிடல, தோசை சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டா. வெஜ் ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. இதான் ஹோட்டல். ஸ்ரீ நெல்லை லட்சுமி பவன் வெஜ் ஹோட்டல். சரி, ஓகே. பக்கத்துல மலையே இருக்கு, சுத்தி மலையா இருக்கிறது. நீ அப்படியே ஆட்டு. மலை வேற. மழை பெஞ்சிட்டு என்னாச்சு? மழை வந்துருச்சு. இந்த வாரி கிட்ட வந்துருச்சு ஒரு மழை. இங்கதானே டீ கொடுத்தோம். ஹாய், இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? அது என்ன ஊரு? திருச்செந்தூர். திருச்செந்தூர் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஓகே. இது பாருங்க, பாலமெல்லாம் இருக்கு. போகும் இனிமேல் பாலமெல்லாம் இப்படிதான் வரும். எட்டையாபுரமா 28 கிலோமீட்டர் இருந்தாக்கும். நாம நெருங்கிட்டோம், திருச்செந்தூரை நெருங்கியாச்சு. இன்னும் 112 கிலோமீட்டர் இருக்குது. எங்க பாப்பா தூங்கி எந்திரிக்கவே இல்லை. அவர் அவ்வளவுதான் பிளாட் ஆயிடுவாரு வந்தா. அங்க திறந்து பாரு, ஜன்னல்ல காத்து அடிக்குது. எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. ஜன்னலை மூடியாச்சு, போய் திறக்க போறேன். அங்கிட்டு காமி, ஓ சைடு கிட்டத்துல ஐயே, அந்த சவுண்ட் நல்லா கேட்கும். எப்படி சவுண்ட் வருது அது ஓரத்தை காமிச்சு எப்படி சவுண்ட் பாருங்க. இப்ப நான் திறக்கிற மாதிரி ஏமாக்கங்க.
இப்போ ஏன் சாலையும் திறக்கிறேன் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. என்ன சவுண்டு அது? கிளம்புறாட்டு. ஐயா ஐயா அம்மா ஃபுல்லாக திறந்தாச்சு. 2 ஜன்னலை திறந்ததுக்கு எப்படி காற்று அடிக்குதுன்னு பாருங்க. யாரையும் தூங்குற அளவுக்கு பூட்டிடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்பை ஒரு மண்ணில் போட்டு தண்ணியை ஊற்றி உப்பாக்கி அங்கே பாருங்க. அதான் தண்ணியிலேருந்தே உப்பு எடுக்கிறாங்க. அங்கே பாருங்க குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. எப்படி குமிச்சு வச்சுருக்காங்க வெள்ளை வெள்ளையேருந்து. வாவ், இங்கே இருக்கிறது பூரா அழுக்காக இருக்குது, இந்த சைடு வெள்ளையாக இருக்குது. எப்படி தண்ணியை உப்பாக மாற்றிக்கிருக்காங்கன்னு. உப்பை தனியாக தண்ணி எடுக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. என்னத்தை அதுக்கு எடுத்துக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் உப்பு எப்படி எடுக்கிறாங்கன்னு. செம்மையாக எடுத்து வச்சுருக்காங்க. தனியாக உப்பு தனியாக பிரித்து எடுக்கிறாங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? இந்த பக்கமும் சரி, அப்படியே நம்ம இந்த பக்கமும் சரி, ஃபுல்லாக கடல் மாதிரி தண்ணியை உப்பு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இல்லை அப்படியே அங்கிட்டு அங்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க பாரு பின்னாடி. அப்ப இதெல்லாம் உப்பா மாறிடுச்சு பாரு இந்த தண்ணியெல்லாம். வேறு ஒரு டன் உப்பு அங்கே கொட்டி வச்சிருக்காரு பாரு. மழை பெஞ்சுன்னா போச்சு, நனையாதா? மறுபடியும் தண்ணி எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட், நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்க, இந்த வழியில தான் நிற்கிறோம். ஏதாவது திருப்ப அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாச்சு. பின்னாடி பாருங்கள், கோயில் தெரியும் இதுங்களா கோபுரம். முன்னாடி தான் நின்றுருக்கோம். மக்கள் அலைக்கடல் என்ன வந்துட்டுருக்காங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. குளிக்கிறதா இல்லை கோயிலுக்கு போகிறதா என்னென்னு தெரில. இன்னும் கடற்கரைக்கு போகலை. நம்ம போகலாம், வாங்க போகலாம், பார்க்கலாம். கோயிலுக்கு கிட்டத்தில் வந்தாச்சு. நிறையா தெரியுதா கோபுரம்? கடலுக்கு தான் இன்னும் தேடணும், எங்கே இருக்குன்னு தெரியல. கடலை தேடி போகலாம். போகலாமா? எந்த சைடு ப்ளூவாக இருக்குது? பின்னாடியா? ஆமாம், கோயிலுக்கு அங்கிட்டு தான் கோபுரம் பின்னாடி தான் இந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க கடலுக்கு போகலாம். போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வரலாம். ஓகே பாய். கூட்டம் செமையாக இருக்குது. இதுக்கு நேராக போனால் கடல் இருக்குன்னாங்க. நம்ம அப்படியே போய்க்கலாம். கடல் எங்கே இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போகணுமா? முன்னாடி அங்கே இருக்குது, ப்ளூவாக தெரியுது. அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மக்கள் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. கோயில் வேலையாக நடந்துட்டுருக்கு. பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அடிக்கலாம் போலையா? உள்ள கடற்கரை வாங்கிக்கோங்க. இருக்கா?
இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூரில் கடலுக்கு வந்திருக்கோம் பாருங்க. முன்னாடி தெரியுது பாருங்க, தெரியுதா? நல்லா தெரியுதா? அப்படியே வாங்க போகலாம். பக்தர்கள்லாம் சாமி கும்பிட்றதுக்கு தரிசனத்துக்கு ரெடியாக இருக்காங்க. பக்தர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. மேலெல்லாம் கூட்டம், மேலெல்லாம் கூட்டம், மேலெல்லாம் கூட்டம். இங்கே பாருங்க மக்களே, எங்களை காமி நல்லா அள்ளி போட்டிருக்காங்க. குளிக்க முடியுமா என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். அப்படியே சாமி கூட கிளம்பிடலாம். அங்கே பாருங்க மேலே காமி, இங்கே மேலே நான் காமிக்கிறேன். அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம், மேலே கீழே. அங்கே பாருங்க லைன் இங்கே இருந்து நிற்கிது, அங்கே வரைக்கும் நிற்கிறாங்க. போயிட்டு குளிச்சுட்டு எப்போ சாமி கும்பிட்றது, தூரம் நிக்குது. எப்போ சாமி கும்பிட்றதுனே தெரியல. போகலாம், போய் பார்க்கலாம். கல்லா எடுத்து போடுறாங்க. அங்க இங்க தான் நின்று தான் மாட்டுறாங்க. இவங்க நின்று தான் மாட்டுறாங்க. பரவாயில்லண்ணா, சும்மா அப்படி அப்படியே நின்று தான். என்ன பண்ணுறது? நம்ம நினச்ச பாட்டு வந்தாச்சு. திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறோம். அடுத்தது கோவில் காமிக்கும் போது என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில் இங்கே இருக்கு. நிற்கிறாங்க எல்லாரும். ஓய், எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எங்க இருக்க? என்ன பண்ண போற? ஹாய் மாமா, என்ன பண்ண போற? போயிட்டு குளிக்கணும் போல இருக்கு. போலாம். போ போ, செப்பலை கழுத்து போ. பாப்பாய் வா இங்கே எழுதுறேன். ஒரே நிமிஷம். எழுது. பாதி பேர்
மாதிரி எழுது. எழுது 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 எழுது. டக்குனு எழுது. நல்லா பள்ளமா எழுது. ஆழமா எழுது. அடுத்து வருது வேறு. அந்த போச்சு. நான் எப்படி எழுதுனேன்? நீ எழுது. ஈஸியா எழுதிரு. நீ எழுது. ட்ரை பண்ணு. ஐயோ வந்துருச்சு. அழிஞ்சியா வச்சு போ. நான் தான் ஃபுல்லாக எழுதல. ஏய் சரவணன் இருக்கு எழுதுற. டக்குன்னு போடு. உங்க பேரை நான் எழுதுறேன் பேரு. சீக்கிரம் எழுது. போ எழுது பாப்பா. அட எழுதுமா. அங்கெல்லாம் வராது. வந்துருச்சு. அந்த அழிஞ்சிருச்சு. அங்க பாரு ரன்யான்னு வந்துருச்சு. ஐயோ பாருங்க பாதி தான் வந்திருக்கு. நீ எழுது. டக்குன்னு ட்ரை பண்ணு. வருது. உனக்காகவே வேகமாக வந்துருச்சு. அவ்வளோதான். எழுதாம பார்க்கலாது. போ அதே மாதிரி போ. இல்ல நான் போறேன். அப்படியே பேக்ல போகுதா பாப்பா? பின்னாடி போகுதா? அங்க பெருசு
ஒரே ஒரு ஃபீல். ரெண்டுலே தான் எடுத்தேன். முடியல. உட்காந்து மண்ணு கூட உள்ள கெட்டிக்கல போயிடும். அப்படியே எடுக்கவா? போட்டோ எடு. வெடிச்சு வந்து அட 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 எதிர்த்து போகும்போது எதிர்த்து மண்ணு போகும். அப்படி எதிர்க்க எவ்வளவு பழம் இருக்குது. பழமா பாரு பாரு. ஓடு. அப்ப ஏன் பாக்கெட்ல? ஐயோ ஐயோ எடுக்கலையா? மா ஏன் பாக்கெட்ல? இங்கே இருக்கு. எடு. அப்பா என்ன அடிச்சிட்டு போகுதுப்பா? அம்மா அப்பா அப்பா நான் சொன்ன மாதிரி போய் நில்லுமாம்மா. அப்போ கையை பிடிச்சிட்டு இப்படி நில்லுமா. போமா அப்பாட்ட இப்படி ரெண்டு கையை பிடிச்சிட்டு இப்படி இழுத்துரு. தள்ளி போய் நில்லு. போங்க. என் கையை பிடிச்சிட்டு இருக்க. அங்க போமா. கம்மியா தான் இருக்கு. அங்க போ. மம்மி அங்க போ. போலையா? அவ்வளோ போகுது. போய் மண்டையை நினச்சிக்கலாம். போல நினைக்க முடியும். அவங்க நினச்சிட்டு போ. அப்பா புடிமா. காதுக்குள்ள தம்பி பேசி காது அரைச்சிருச்சு. புரியுது. ஏன் கையை பிடிச்சிருக்க?
பண்ணியாச்சு. நல்லா இருக்கா? ஒரு வழியா குளிச்சு முடிச்சுட்டு ஜாலியாக கடற்கரையை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ போயிட்டு வேறங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு என்ன வந்துட்டு காருக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட வேண்டியதுதான். இப்போ மணி எத்தனை? 5 இருக்குமா? மணி 5 மணி இருக்கும். சரி போயிட்டு வந்து சாமி கும்பிடுவோம், லைனுக்கு நிற்போம். ஓகே ஒரு வழியாக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாச்சு. ஓகேவா? நாங்கள் கோயிலுக்கு போகலாம், சாமியை கும்பிட்டு காலையில் கிளம்பலாம். நிறையா வீடியோ ஃபோட்டோ எல்லாமே. மாமா அப்படியே ஒரு நிமிஷம் இரு வைங்க. உங்களை இல்லை மறக்கானா எடுத்தாச்சு. அப்படியே வா, நீ எப்படியே எடுத்து பிடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். ரூம் கிடைக்கல, அதனால் கார்லேயே டேரா போட்டாச்சு. தூங்குறோம். குட் நைட். மணி எத்தனை? மணி வந்து 10:30 இல்லை 11. 11 ஆயிடுச்சா? காலையில் 4 மணிக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது. காலைல எங்கே போகிறீங்க? கன்னியாகுமரி. குமரி அங்கே இருக்காமா, அதை பார்க்குறக்காக போகிறோம். ஓகே குட் நைட். தீபிகா அப்படியே இப்படியோ அப்படியே வந்தேன்னா அங்கே தெரியாது, அவங்க தூங்கிட்டாங்க, அவ்வளோதான். சரியான தூக்கம், முரட்டு தூக்கம். பகல்லையும் தூங்கும், நைட்லேயும் தூங்கும். சரி சரிவா. பாய் சொல்லுங்கள். பாய், குட் நைட்.